ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெனத் வந்து அவரோட இந்த இடத்துக்கு வந்து அவரோட ஃபார்ம் லேண்டை கிளியர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் லேண்டை சரியாக பராமரிப்பது இல்லாதனால நிறைய புஷஸ் வந்து அந்த ஃபார்ம் லேண்டை சுற்றி முளைச்சிருச்சு. அதை கிளீன் பண்ணுறதுக்கு சில கூலிகளை வந்து அவர் எம்ப்ளாய் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் இவர் ஏலகிரிக்கு வந்திருக்காரு. இவர் ஏலகிரியில் இருக்கிற டைமில் தான் அந்த மேனிட்டிங் லெப்படை பற்றி கேள்விப்பட்டு அதை வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான .05 வின்செஸ்டர் ரைஃபிள் அவர் கொண்டு வரல. ஸோ அவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஷார்ட் கன் மட்டும் தான் இருக்கு. 12 போர் ஷார்ட் கன் இருக்கு. வெறும் 2 எல்ஜி கார்ட்ரிட்ஜ் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் 6 கார்ட்ரிட்ஜ் கொண்டு வந்திருக்காது. பிக் கேம் கார்ட்ரிட்ஜ் கிடையாது. அது வந்து ஜங்கிள் ஃபோல ஹண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த 2 கார்ட்ரிட்ஜை வச்சு அதை ஹண்ட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கு. 3 நாளாக கோட்டை கட்டி வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அது வரவே இல்லை. ஸோ 4வது நாள் லீவ் முடியறதால அந்த ஹெட்மேன் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு எப்பயாச்சும் எதையாச்சும் யாராச்சும் வேட்டையாடுச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவர் கிளம்பி 2 மாசம் கழிச்சு பெங்களூர்ல ஒரு டெலகிராம் வருது. பார்த்தா மெயில் கேரியரை அதை தூக்கிடுச்சு. மெயில் கேரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட்மேன் கிடையாது. ஏலகிரி மலைப்பகுதி கீழே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பேர் ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் வந்து போஸ்டல் ஆஃபீஸ்க்கு லெட்டர்ஸும் பார்சல்ஸும் வரும். இதை வந்து அந்த போஸ்டல் ஆஃபீஸ் வந்து மெயில் கேரியர்ஸ் இவங்கன்னா அந்த வில்லேஜோட ஆளுங்க இவங்க வந்து ரிசீவ் பண்ண அந்த வில்லேஜ் எடுத்துட்டு போவாங்க. ஸோ 2 தடவை ஒரு நாளைக்கு நடந்து வருவாங்க இவங்க அந்த பாத்துல வந்து. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாஃப் வச்சிருப்பாங்க. ஸ்டாஃப்ல வந்து ரிங்கா போட்டிருப்பாங்க. அதை அப்படியே தட்டிக்கிட்டே வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை தட்டிட்டு வரும்போது மலைப்பகுதியில் ஏதாவது பாம்புகள் இருந்தால் ஒதுங்கி போயிடும். பிளஸ் ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஒரு டிஃபென்ஸுக்கு அதை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மெயில் கேரியர் அதை சாப்பிட்டுச்சு. ஆமாங்க, அவனை கொன்னுட்டு அவனை ½ eaten பாடி தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூஸை தான் டெலகிராமா நம்ம கிணத்துக்கு வந்திருக்கு. கிணத்து வந்து திருச்சினாப்பள்ளி எக்ஸ்பிரஸை பெங்களூர்ல இருந்து 7:30 மணிக்கு பிடிச்சி 10:30 மணிக்கு ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டாரு. அங்கிருந்து 8 மைல் தள்ளி உள்ள அந்த கிராமத்துக்கு ஏலகிரி கிராமத்துக்கு எப்படி போறாரு பார்த்தீங்கன்னா நடந்தே போறாரு. நைட்டு காலையில 2 மணி அங்கே போயிருக்கிறாரு. ஐ மீன் midnight 2 AM அந்த வில்லேஜ் ரோடு இருக்க அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி வெளில வர சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர் எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. இப்போ கிணத்து முடிவு பண்றாரு, என்கிட்ட வந்து இந்த தடவை பக்காவான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நைட்டு ஹண்ட்டுக்காக எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். டார்ச் லைட் கொண்டு வந்திருக்கேன். என்னோட வின்செஸ்டர் இருக்கு. எல்லாமே நான் பக்காவாக கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு கோட்டை மட்டும் வாங்கி கொடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது பண்ணா ஹியூமன் ஹண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து வேற எங்கேயோ ஹண்ட் பண்ணுது. நாட் ஹியூமன்ஸ் நெசசரிலி வைல்ட் அனிமல்ஸ் எங்கேயோ ஹண்ட் பண்ணிட்டு தான் வருது. ஸோ வி ஹேவ் டு பி விஜிலண்ட் முடிவு பண்றாரு. அண்ட் அங்கே உட்காந்து புது ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிக்கிறாரு. எப்படி அதை ஹண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இந்த லெப்படை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு.